அங்கே எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. சரின்ட்டு அங்கே ஊருக்கு போயிருக்கப்ப அவங்க ஒரு வேலையை போயிருந்தாங்க ஊருக்கு. போனப்போ இவன் நானும் தான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்துட்டு வாப்பா டீ குடிக்க வைப்பாங்க. டீ குடிச்சோடனே அவனுக்கு ஆய் வந்துடுச்சு. ஆய் வர சரின்னு பாத்ரூம் அங்கே பாத்ரூம் போகிறாங்க. பாத்ரூம் போய்ட்டு தண்ணி ஊற்றி வரணும்ல. தண்ணி ஊற்றாமல் ஒன்றும் ஊற்றாமல் தண்ணி இல்லைன்ட்டு ஒன்றுக்கு மட்டும் இருந்து வந்துருக்கா. அவங்க இப்போ என்ன இப்போ இப்படி செய்கிறீங்க, இப்படி தான் இருக்கீங்க, அப்படி உனக்கு பொண்ணு கிடையாதுன்றாங்க. தண்ணி இல்லை தண்ணி ஆச்சுட்டா வீட்டில் செம்பிள் தண்ணியை கூட வாங்கி ஒரு உடம் கேட்டிருந்தாலும் வாங்கி கொடுத்துருப்பேன். மூஞ்சி கல்லூரி மூணு சொல்லி கூட வாங்கி போடாத. ஆனால் பேச்சு பேச முடியாத உங்களுக்கு பக்கம் இல்லையா? அவங்க எனக்கு கேவலமாக பேசுகிறாங்க. என்னப்பா மாப்பிள்ளை அவன் பேண்ட் வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறாங்க, நான் தான் பேண்டுன்றாங்க. கேவலம் முடியல. எப்படி 4 பேருக்கு அந்த ஊருக்கு போகிறது பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உனக்கு எப்படி போய் மாலை கட்டி வச்சிருக்காங்க. கேவலம் இல்லையா? அப்புறம் சங்கடமாக இருக்கப்பா. சொல்கிறேன் அவன் சொல்லியிருக்கலாம்ல, அவன் போல நான் தான் போலன்னு சொல்லியிருக்கலாம்ல. செம்பில் ஒரு செம்புக்கு தண்ணியாக கூட மூஞ்சி ஒன்று போய் ஊற்றி கூட வாங்கிக்கலாம்னா என்னடா எங்க அது ஒரு ஐடியா இல்லையா? இல்லை போடா எப்போ இருந்துட்டு உனக்குதுன்னு வந்திருக்கான இப்போ தண்ணி இல்லைன்ட்டு வெக்கம் கட்டவே இல்லை. சி இந்த காவலத்தை ஏன்டா வச்சுருந்தது? அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்பான்றாங்க. இப்போ என்னப்பா நான் கூட தண்ணூர்மா மூஞ்சி போற படிச்ச பையன் நினைச்சேன், இப்படி செய்யப்பான்றாங்க. படிச்ச பையன் உனக்கு பொண்ணு கொடுக்க நினச்சிக்கிறேன். நான் சொல்றது முடிச்சா நான் சொல்ல முடியாது. நடந்து வச்சு அங்க கேவலா ஆசிட்டு சொல்றேன். அவன் ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அவன் போல நான் தான் போனேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு வந்திருக்கான் பாருப்பா. அதுல அவனை போட்டு பைய கொண்டு போய் எங்கடா வர்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவன் என் வயிறான் இல்லையா? இப்போ என்னப்பா இப்படி செஞ்சு வந்துருக்கீங்க, தண்ணி நீ கேட்ட தரமாட்டோம்ல சொல்கிறான். வாங்கி ஊற்றிருக்கலாம்லப்பாண்டா. அவன் சேர்ந்து ஒரு தண்ணி கேட்டு இருந்தா நான் இல்லை அவன் போல நான் தான் போனேன்னு சொல்லி வேண்டியதானே. அதுவும் சொல்லாம அங்கே நின்று சிரிச்சுக்கே இருக்கான். சொல்லாம ஏப்பா தண்ணி மூஞ்சியில் வாங்கினா மூஞ்சியில் போச்சு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி மூஞ்சி உள்ள கழுவு மேலே கையாண்டு ஊற்றி விட்டுவாடா. ஒரு போகிற இடத்துல இப்படித்தான் செய்யறதா? என்னடா எவன்டாடியா இருந்து நாளை பண்ண இவனுக்கு பொண்ணாக போகிறப்ப நான் இப்படி செஞ்சு என்ன செய்யாவே? நீ செய்யறது இப்போ இந்த 4 பேருக்கு அந்த ஊருக்கு போகிறதா போக முடியாமா? அதானே அந்த ஊருக்குள்ள அந்த வீட்டுக்கிட்ட போனாவே அசிங்கமாதான் பார்த்து முறைச்ச போல பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாப்பா. என்னப்போ பொண்ணு காட்டு நான் என்ன செய்யறது? நான் அவளை போய் அவங்க வீட்டில் போய் 4 மழை கட்டுவா செஞ்ச வேலைக்கு. ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம்ல. கேவலப்பட்ட வேலை நடந்து வச்சு என்ன பண்ண போட வாயில்ல உங்க என்ன கூத்து போட்டு கேட்காம எனக்கு கேட்காம போறேன். என்னது ஏய் என்ன தண்ணி விடுமா மூஞ்சி விட போறேன். இது கேவலமா? ஒரு 2 செம்பு தண்ணியே கூட மோந்து விடுமா மூஞ்சி ரொம்ப வேறுக்குதே. இந்த மேலுங்கள் இப்படி ஊற்றிக்கிட்டு கூட அங்கே ஊற்றி விட்டுறாங்க. போச்சுக்களே கேவலப்பட்டுச்சடா. கேவலம் இந்த கேவலம் தான் எங்கன்னு போய் சொல்றது. ஒரு வாரம் சொல்லியிருந்தேன். என்கிட்ட சொன்னா கூட நாங்களும் ஊற்றி கொடுத்துருப்பேல ஒரு தண்ணி கூட. அதையும் செய்யாம மேம்பாட்டுக்க இல்லை 4 பேருக்கு அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கே கேவலமாடா. கேவலம் போய் அவங்க ஊருக்கு எப்போ ஃபோன் போட்டு கேட்குறேன், என்னப்பா இப்படி செஞ்சாமல் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தி சொல்ல போகிறேன் போய் எங்கிட்ட போய் மூஞ்சி வைக்கிறது அப்படி கணக்கட்ட போகணுமா? எங்கேயாச்சும் தனியாக தண்ணி இருக்கா ஆகும். இதெல்லாம் அதான் போகுது. இல்லாட்டி போனால் என்ன செய்வாப்பா அந்த பாரிசை போய் ஒரு வண்டியில் அதோட வண்டியில் உட்காந்து வந்துருக்கேன். வீட்டில் வந்து அவங்க அம்மா பேண்ட் துவைக்கிறப்ப விளக்க மரம் கொண்டு எரிஞ்சு விடுச்சு. அடிக்கணும் அடிச்சிருக்கணும். ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊரா அப்படின்னு கேட்டு அவளை வாங்கி கொடுத்துருப்போம்ப்பா. இதுல அங்கே வாங்கி தராட்டி மயிர் போகிறது. ஏமா தண்ணி விடுமா மேற்கொள்ள மூஞ்சிக்குள்ள போகிறேன். ஒன்று கேட்டால் தூக்கிட்டு வந்து போகிறாரா? பக்கத்தில் காடு இருக்குப்பா, அங்கிட்ட கூட தெரியாம போயிட்டு முழு போதற்குள்ள அதுக்குள்ள போகாம போறேன் சரி தண்ணி இருக்கணும்னு பாக்கணும்ல. உள்ள போய் பார்த்துருக்கலாம்ல. என்ன அவசரம்டா? என்னடா என்ன அவசரம் பண்ணாலும் என்னடா இருக்கு போல. இந்த கேவலம் அதை காட்டில் இதான்டா கேவலம். அவனை காட்டில் எனக்கு தான்ப்பா கேவலம். பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு இருக்காப்பா. இன்னும் பொண்ணு தர மாட்டேங்க. அந்த ஊரை வந்து அது இன்னும் போகாத வேணாம். போனாலும் கேவலம் வெள்ளைப்பூடு குழம்பு மறுத்துட்டு போயிருக்கேன். இன்னும் நல்லா இருக்குங்க.
அந்த வீட்டுக்காரங்க பூரா எச்சி திப்பிருக்காங்க பூச்சில். ஓ என்ன சொன்னாலும் அவனத்தான் நம்பியிருக்காங்க. என்னே சொல்றாங்க, அவனை சொல்ல மாட்டேன், என்னத்தையும் சொல்றாங்க. ஆமா நீ தானே கூட்டு போனீங்க. கூட்டு போனதுக்கு அவன் எப்படி செய்யறான்னு இவனை கூட்டு தெரிஞ்சதுக்கு எனக்கு இதுதான். நீ எது கூட்டு போனா ஏன்னா கூட்டு போன பார்த்து இப்போ நான் கூட்டு போகணும்ல சொல்லி கூட்டு போகணும்ல. எப்படி செய்வேன் எதுக்கா என்ன கேட்கணும்டா கேட்காம பூராதுடான்னு சொல்லிட்டு கூட்டு போடுங்கண்ணே. அதே என் கேட்காம கூட்டு போனேன். அப்போ உன் மேலே தப்பு. நான் பாத்துக்காரிக்க இப்படி செய்யறான்ட்டு. நீ எதுக்கு அப்படி கேட்கணும்லப்பா. இவங்க அம்மா கிட்ட வந்து வழக்கம் மாதிரி வச்சேன் பாவா. அது நல்லா இல்லையா? ஆமா. அப்புறம் விடு போனா போது விடு. அது அம்மா தானே இப்படி அடிச்சுனா விடு. அந்த பேண்ட் எப்படிப்பா துவைக்கிறது? அவங்க என்ன செஞ்சுருக்குங்க இனிமே துவைக்க போட்டுருக்குங்க. தூக்கி எரிஞ்சு விட்டாங்க கிட்ட. எரிஞ்சு விட்டு போகுதுங்க. நான் இங்கே எழுதி போட்டு முடியும். டீயை குடிச்சோன்னே உனக்கு என்ன இது வருது? அப்படி என்ன வச்சிருக்கேன்? இல்லை நாய் எழுதி போட்டு முடிச்சு அங்கிட்டு வெளியே எரிஞ்சு இருக்குதுல்ல, அதெல்லாம் கேட்கணும் இல்லையா? விளக்கு முறை வாங்குறது பாட்டு ஊரே கேக்குது. என்ன பண்ணுவாங்க அம்மா அப்படி சொல்லிக்கிருக்கு. அப்படி சொல்லு. பேண்ட் எல்லாம் பீ என்ன செஞ்சேன்னு தெரியல. எங்கிட்டு போய் விழுந்து வந்தானா? நீ கேவலம் அப்பா. அவனும் கேவலம் எனக்கும் கேவலம் போய் போச்சுல. ஒரு வார்த்தை இந்த மாதிரி அவங்ககிட்ட கூட கேட்டுருக்கலாம், தண்ணி நீ கொடுக்குமா அப்படின்ட்டு. இல்லை அதைத்தான் முதல்ல எடுத்து சொல்லிட்டுனாடா அவங்களுக்கு. சும்மா மூஞ்சியில போடணும்ப்பா, தண்ணி விடுமா வேறுக்குதே. இப்படி சும்மா ஜட தூக்கி விட்டு தண்ணியை வாங்கி மேலே தூக்கி நினைச்சேன் கையில் அள்ளி அனுப்பிட்டு உள்ள ஊற்றி விட்டு ஒம்பாடு காலையிலேண்ணே. அது மாதிரியே தெரியல உனக்கு. ஏன்னா குண்டி வேற கல்வா மாதிரி காலம் எப்படி அவங்க பசங்க உட்காந்து வந்தா வீட்டாக பைக்கில் வந்தானே பையன் பைக் வீசி போச்சு. ஆத்து ஈ வச்சுக்கிருந்து எப்படி வந்தா கையில் சி உடச்சவள கேவலம்டா போடா. அடி போடா போடா அனுப்பா அடி போடு போட போட போடா. கேவலம்டா இந்த பேச்சா யாரும் கேட்டா பொம்மரி பிள்ளைலாம் கேட்டா பொசில் நம்ம ஓம் பொசில் ஏன் பொசில் இந்த காலத்தில் இந்த கேவலத்தை போய் ஏன்டா கேவலப்படுத்திருக்கு? வாயான போட விடா. அவன் கூட ஃப்ரீ கொண்ட ஒரு டக்குன்னு தண்ணியோட போறேன், வாட்டர் கலந்து கூட போறேன். சே இந்த கேவலமா சொல்லுவாங்க. கிரிக்கிச்சு கூட அவங்க போட்டு திருப்பி விட்டு ஆயிடுச்சுல வச்சு கிறுக்குச்சியை பார்த்தா என்ன செய்யுதுன்னு தெரியல அவனுக்கு. அதான் கிரிக்கிச்சே பொச்சில் வச்சு திருப்பி விட்டுருவாள். என்னங்கண்ணா அவளை திருப்பி இந்த உசலமில்ல ஒரு கிளை திரும்பலப்பா. ஆமாம் அந்த கிளையை பார்த்த பின்னாலே போறேன். அவன் பொச்சில் வச்சு திருப்பி முடியும். அது வச்சு வந்துடுவாப்பா வந்து குண்டி விட மாட்டியா? அது மேல் குடிக்காம ரெண்டு சரிப்பட்டு வரும். அப்படின்னாலும் அவன் கேட்ட சீட் கேட்டு பாட்டி உனக்கு தெரியாதே வாட்சி வெளுத்து விட்டுருவாய். அவன் கிரிச்சின்னு நினைக்கிறீங்க, அவன் மொத்தி விட்டுருவா. அவங்க நினைக்கிறா அப்போ நினைக்காத. சரியில்லைண்டாக்கம்மா மொத்தி விட்டுருவா. வசமா மொத்தி ஓடுறாண்டி அனுப்பிட்டுருவான்.